கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேற்று தினத்தில் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாதனால சமரியாவில் பஞ்சம், சமரியாவில் பஞ்சம் இருக்கிறதுனால 2 ஸ்திரீகள் ராஜாட்ட முறையிடுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க பஞ்சத்தினால என்னுடைய பிள்ளைய இன்னைக்கு நாங்கள் ஆக்கி தின்றோம், நாளைக்கு உன் பிள்ளை திம்போன்னு சொல்லுவோம், அதன்படி என்னுடைய பிள்ளை தின்றோம், அவளுடைய பிள்ளை நாளைக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட முறையிட்டதுனால ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால இந்த எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லாது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசியுடைய தலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாருன்னா ஒரு ஆளை அனுப்பியிருப்பாரு. எலிசா அங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் இது கர்த்தரும் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்ததுனால கர்த்தர் எலிசாவுடைய வேலைக்காரனோடு சொல்லி கொண்டு பறவை இப்படி பேசியிருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த அனுப்பிவிட்ட ஆளும் வந்திருப்பாரு, இஸ்ரேல் ராஜாவும் வந்திருப்பாரு. அப்போ தான் சொல்கிறேன் நாங்கள் இன்னைக்கு கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, இவங்க காத்திருக்க நாங்கள் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் இப்படி சொன்ன உடனே இப்போ இது 7வது அதிகாரம் எலிசா தீர்க்கதரிசி சொல்வார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். ஏன்னா இப்போ அவங்க இப்படி பஞ்சமாக இருக்கிறதுனால தான் இப்படி பிள்ளைகளே ஆக்கி திங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால தான் கர்த்தர் இப்போ எலிசா தீர்க்கதரிசிட்டேருந்து அவங்க தெரிஞ்ச உடனே இப்போ எலிசா தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க, நாளை இந்நேரத்தில் சமரியன் வாசலில் 1 மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் சொல்கிறார். ஏன்னா பெனதாத் இப்போ இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போட்டு தான் சமரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதில் 1 கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் என்ன செய்து விற்கப்படுது. இப்படி பஞ்சத்தினால தான் தன்னுடைய பிள்ளைகளையே ஆக்கி திங்குறாங்க. அப்போ அவங்க முறையிட்டனால இப்போ எலிசா தீர்க்கதரிசியை நம்ம ஒன்று இல்லாமல் ஆக்கிறோம், நம்ம இனிமேல் நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இப்போ எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, நாளை இந்நேரத்தில் சமரியன் வாசல் 1 மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் சொல்றாரு. அப்போ அப்படி சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் சொல்றான், ஒருவன் அந்த கர்த்தருடைய மனுஷனா எலிசா கூட மாதிரி சொல்றாரு, கர்த்தர் வானத்துல மதகுகளை உண்டாக்குனா கூட இப்படி நடக்குமாங்கிறான். ஏன்னா நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றாருல. சமரியா முழுவதும் பஞ்சம், அப்ப சமரியா முழுவதும் இப்படி 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கோ 2 வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் சொன்ன உடனே நாளைக்குன்னு சொன்னோன்னே இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுனால அவன் சொல்றான், வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தா கூட இது நடக்காது அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இப்படி நடக்கும் என்பது உன்னுடைய கண்களினால் நீ என்ன காண்பாய், ஆனா நீ சாப்பிட மாட்டாய் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமா எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல குஷ்டரோகிகள் ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க, ஒளிமுக வாசல் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வைக்க மாட்டாங்க, அவங்கள பட்ட ஊருக்கு வெளியில புறம்பே அடிச்சிருவாங்க, தள்ளி ஒதுக்கி வச்சிருவாங்க. அதன்படியாக இப்ப அந்த ஒளிமுக வாசல் என்ன செய்றாங்க, 4 பேர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியில இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா இப்போ இங்க ஊருக்குள்ளேயே பஞ்சம் இருக்கும்போது அப்ப இவங்களுக்கு யார் ஆகாரம் கொண்டு கொடுக்க போறா, அதனால இவங்களும் என்ன செய்றாங்க, பஞ்சத்தினால வாடி தவித்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த 4 வாசல் இருக்கிற அந்த 4 பேரும் ஒரு பேர் ஒரே நோக்கி சொல்றாங்க, நம்ம இங்க இருந்து ஏன் சாகுறோம், ஏன்னா நமக்கு இங்க ஆகாரம் கிடைக்கல, இங்க இருந்து நம்ம சாகிறத விட பட்டணத்துக்குள்ள போனாலும் நமக்கு பஞ்சம் தான் உண்டாயிருக்காங்க, அதனால நம்ம பட்டணத்துக்குள்ள போனாலும் நம்ம சாகதான் போறோம், இங்கே இருந்தாலும் நம்ம சாகதான் போறோம், அதோட ஒரேடியே நம்ம என்ன செய்வோம், சீரியருடைய இராணுவத்துக்குள்ள நம்ம போயிருவோம், அங்க போனா நமக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்கான்னு பார்ப்போம், அப்படியாவது நமக்கு உயிர் பிழைக்கிறோமா பார்ப்போம், அப்படியே அங்கேயே நம்மள கொண்டாலும் நம்ம சாகணும், கண்டிப்பா நம்ம சாகதான் போறோம், இங்க இருந்தாலும் சாகதான் போறோம், பட்டணத்துக்குள்ள போனாலும் சாகதான் போறோம் பஞ்சத்தினால. சீரிய தேசத்துல போனா அங்க நமக்கு ஏதாவது உயிரோட நமக்கு இருக்க ஆகாரம் கிடைத்தா நம்ம சாப்பிட்டு உயிரோட இருப்போம், இல்ல அங்கேயே நம்மளை கொண்டாலும் நம்ம அங்க செத்துட்டு போவோம், எப்படினாலும் நமக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் என்ன செய்றாங்க, பேசி கொண்டு இருந்து இப்ப 4 பேரும் சம்மதிச்சுட்டாங்க. எங்க போறதுக்கு, சீரியா தேசத்துக்கு போறதுக்கு 4 பேரும் சம்மதிச்சு சீரிய ராணுவத்துக்குள்ள என்ன செய்றாங்க, இருட்டோட என்ன செய்றாங்க, எழுந்திருந்து 4 பேரும் போறாங்க. இப்ப சீரியர்கள் பாளையம் இறங்கி இருக்காங்கல்ல, அந்த பாளையத்துக்குள்ள என்ன செய்றாங்க, வந்திருக்காங்க. இவங்க யாரு, இப்போ சமரியால தான் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க சீரியர்கள். அதனால அந்த சீரியருடைய இராணுவத்துக்கு பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம போவோம், அங்க அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கிற மாதிரி நமக்கும் ஆகாரம், நமக்கு யாருன்னு பார்த்துட்டா இருக்கிறாங்க, நமக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. இப்ப அவங்க பாளையம் இறங்கி இருக்க இடத்துல அந்த முன்னணியில போயிட்டாங்க. அங்க போயிருக்கும்போது அங்க ஒரு சீரியர்கள் இராணுவத்துல பாளையம் இறங்கி இருந்தவங்க யாருமே இல்லை.
எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களை கர்த்தர் பயத்து திகில ஒரு வாய்க்கு விரட்டிட்டார். எப்படின்னா, சிறிய இராணுவத்துக்குள்ள ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தில் இரைச்சல்ல கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கேட்கப்பட்டார். ஏன்னா கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்காருல்ல, நாளைக்கு உங்களுக்கு இப்படி இதெல்லாம் விற்கப்படும் அப்படின்னு சொல்றாருல, ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் சொல்லியிருக்காருல, அதன்படியா கர்த்தர் இப்ப என்ன செய்றாரு, அந்த சீரியர்கள் இராணுவங்கள் இப்போ சமரியா சுற்றி பாளையம் இருக்க இடத்துல கர்த்தர் இந்த ரதங்கள் இறைச்சங்கள், குதிரைகள் இறைச்சங்கள், இராணுவத்தில் இறைச்சல் கேட்கப்படுறாரு. கேட்க பண்ண உடனே இப்ப இவங்க என்ன செய்றாங்க, சரி இஸ்ரவேலர்கள் நம்ம இடத்துல என்ன செய்றாங்க, போருக்கு வந்துட்டாங்க, அவங்க எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமா என்ன செய்றாங்க, கூலி பருத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனாலதான் அந்த இராணுவத்தில் இறைச்சல், குதிரைகள் இறைச்சல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க, இப்ப பயந்து அடிச்சு என்ன செய்றாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து இருட்டோட இருட்டு என்ன செய்றாங்க, எழுந்து ஓடி போயிட்டாங்க. இருட்டோடு எழுந்து அவங்க செய்றாங்க, தங்கள் போட்டிருந்த கூடாரங்கள், தங்கள் குதிரைகள், கழுதைகள், தங்கள் பாளையத்து எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, அப்படியே விட்டுட்டு என்ன செய்றாங்க, தங்களுடைய பிராணன் மாத்திரம் தப்புனா போதும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அந்த பாளையத்தை விட்டு ஓடிட்டாங்க. இவங்க இருட்டோட தான் எழும்பி ஓடி போயிருக்கிறாங்க. இப்போ இந்த இந்த இஸ்ரேல் தேசத்துல 4 குஷ்டரோகிகளும் இருட்டோட தான் எழும்பி போயிருக்காங்க. அவங்க போகவும் இவங்க அந்த இராணுவத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இப்போ அங்க போன உடனே இப்போ இவங்க என்ன செய்றாங்க, அந்த பாளையத்தில் உள்ள இராணுவத்தில் முன்னணிக்கு போயிருக்காங்க. போகும்போது அவங்க வந்து கூடாரம் போட்டு உட்கார்ந்துருந்த கூடாரத்துக்குள்ள ஒரு கூடாரத்துக்குள்ளேயே பிரவேசிக்கிறாங்க. அங்க பிரவேசிக்கும் போது அங்க அவங்களுக்கு ஏன்னா பசியில எல்லாம் இருக்கிறாங்க. பசியில இருக்கிறவங்க அங்க போனோடனே ஆகாரம் கிடைக்குது. அதெல்லாம் உடனே என்ன செய்றாங்க, அதை புசித்து ஆகாரங்களை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வெள்ளி, பொண்ணு, வஸ்திரங்கள் இதெல்லாம் எடுத்துக்க என்ன செய்றாங்க, எடுத்துக்கொண்டு ஒளிச்சு வச்சுறாங்க. சப்போஸ் அவங்க எங்கேயாவது இருந்தாச்சுன்னா அப்புறமே கொள்ளையிட முடியாதுல்ல, அதனால இவங்க என்ன செய்றாங்க, அந்த கூடாரத்துல ஒருத்தர் இல்லாததை பார்த்து அதை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எடுத்து வேற இடத்துல இருந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதே போல ஒழிச்சிட்டு அடுத்த கூடாரத்துக்கு போட்டாங்க. அடுத்த கூடாரத்துலயும் அதே போல என்ன செய்றாங்க, பொன், வெள்ளி, துணி, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்றாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்க 4 பேர் என்ன செய்றாங்க, நம்ம வந்து ஒருவருடைய முகத்தை நம்ம பார்க்கறது நமக்கு நியாயம் இல்ல, இது வந்து நற்செய்தி அறிவிக்கிற நாள், அதனால நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது, நம்ம பொழுது விடிய மட்டும் காத்து இருந்தா குற்றம் நம்ம மேல சுமந்துரும், அதனால நம்ம இருட்டோட இருட்ட என்ன செஞ்சிடும், நம்ம வந்து நம்ம ராஜாட்ட போய் இந்த செய்தி எடுத்து நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, 4 பேரும் என்ன செய்றாங்க, இப்போ எழும்பி அரமனையாருக்கு நம்ம ராஜாவில் உள்ள அரமனையாருக்கு இதை தெரியப்படுத்துவோம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இப்போ அங்க போறாங்க. இப்போ அங்க போகும்போது இவங்க என்ன செய்றாங்க, பட்டணத்து வாசலுக்கு என்ன வராங்க, அந்த இஸ்ரேல் தேசத்து பட்டணத்து வாசல்ல வந்திருக்கும் போது அந்த காவலாளர்கள் நிற்பாங்கல்ல பட்டணத்து வாசல்ல, அந்த காவலாளர்களை பார்த்து சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி சீரியன் ராஜ்யத்து பாளையத்துக்குள்ள நாங்க என்ன செய்யணும், போயிட்டு வந்தோம். சீரியர்கள் பாளையத்துல போனோம், அங்க ஒரு மனுஷன் கூட இல்ல, ஒரு சத்தம் கூட கேட்கல, யாருமே அங்க இல்ல. அங்க குதிரைகள்லாம் அப்படியே கட்டி வச்சாலும் இருக்குது, கழுதைகள்லாம் அப்படியே கட்டி வச்சிருக்குது, குருதை கூடாரத்துல அப்படியே இருக்கிற பிரகாரம் அப்படியே இருக்குது, ஆகாரங்கள் பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, ஒரு மனுஷன் கூட அங்க இல்ல, ஒரு சத்தம் கூட அங்க கேட்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னா இப்ப இந்த வாசல் இருக்கிற காவலர்கள் என்ன செய்றாங்க, இதை போய் உடனே ராஜா அரண்மனைக்குள்ள இருக்கிற அரண்மனையாருக்கு இதை அடிச்சுறாங்க, இதை அறிவிக்கிறாங்க. வாசல் காவலாளர்கள் இதை அரண்மனையாருக்கு இந்த நற்செய்தி அடிச்சுறாங்க, அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே இப்ப ராஜா சொல்றாரு, ராத்திரியில எழுந்து அப்போது ராஜா சொல்றாரு, ராத்திரி எழுந்து தன் ஊழியக்காரர் நோக்கி சொல்றாரு, சீரியர்கள் நமக்கு செய்யற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்றாரு. சீரியர்கள் என்ன காரியம் நமக்கு செய்யறாங்க, அந்த காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லி ராஜா ராத்திரியிலே தன்னுடைய ஊழியக்காரர் நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாம் வந்து இப்ப என்ன செய்யறோம், பட்டினியா இருக்கிறோம்னு சொல்லி அவங்க அறிவாங்க. ஏன்னா இவங்க சீரியர்கள் இவங்க சமரியாவை முற்றுகை போட்டுட்டாங்கல்ல, அதனால தானே ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால சொல்றாங்க, சீரியர்கள் இப்ப நமக்கு பட்டினியா இருக்கிறோம்னு சொல்லி அவங்கள அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க பட்டணத்துல இருந்து நம்ம நினைச்சுறாங்க, நம்ம புறப்பட்டு போயிட்டோம்னா நம்ம திரும்ப இருந்துச்சு நம்ம பட்டினியால வாடுறதுனால நம்ம அங்க போகும்போது என்ன செஞ்சலாம், நம்ம பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் போது நம்மள என்ன செஞ்சலாம், அவங்கள கொண்டு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், பாளையத்தை விட்டு வெளியில போய் என்ன செய்றாங்க, ஒழித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன சொல்றாரு, சொல்லி கொண்டிருக்கிறாரு. அது சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லி கொண்டிருந்தோன்னே ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் ஒருவன் சொல்றான், ராஜாவுக்கு பிரயோஜனமாக, இங்க வந்து நமக்கு என்னது, இப்ப வந்து எல்லாமே அவங்க கொள்ளையிட்டுட்டாங்க, சீரியர்கள் முற்றுகை போட்டதுனால. இப்போ அந்த அந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்ல ஒருவன் சொல்றான், அங்க நமக்கிட்ட மீதியாக ஒரு 5 குதிரை இருக்குல்ல, 5 குதிரையும் எங்களுக்கு உத்தரவு கூட, நாங்க அதை 5 குதிரையில போய் நாங்க போய் நினைச்சிரோம், நாங்க போய் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு வரோம். இது வந்து நம்ம இஸ்ரேல் தேசத்துல மாண்டு போன சகல கூட்டத்திலும் மீதியா இருக்கிறதுல இதை எங்கிட்ட நாங்க தாரோம், நாங்க இதை அனுப்பி போய் நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க.
சொன்னோன்னா அப்போ இப்போ என்ன செய்றாங்க 2 ரத குதிரைகளை என்ன செய்றாரு ராஜா கொடுக்குறாரு. அந்த 2 ரத குதிரைகளோடு என்ன செய்றாரு, இப்போ சீரியர் ராணுவத்துக்குள்ள இவங்க போறாங்க. அவங்க பாளையம் இறங்கியிருக்க இடத்துக்கு இவங்க போறாங்க. அங்க போனா என்ன செய்றாங்க, அவர்கள் யோர்தான் மட்டும் அங்க அவங்க இல்ல. அவங்க இல்லன்னோனே, இப்போ இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு போறாங்க. போறது இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துனாங்கன்னா அங்க தூரம் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பார்த்துனாங்க. இப்போ யோர்தான் மட்டும் இவங்க என்ன செய்றாங்க, பின்தொடர்ந்து விரட்டி போய்க்கிட்டே இருக்கிறாங்க சீரியர்களை. யோர்தான் மட்டும் ஏற்கனவே கத்ரேல்ல சிறிய ராணுவம், ராதங்கள், லட்சங்கள், குதிரைகள் இடத்துல கேட்டு இவங்க ஏற்கனவே ஒளிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப இவங்க பின்தொடர்ந்து போனோடனே ஒரு இந்த ராணுவத்தை சரி இவங்க போறது 2 தான் போறாங்க. ஆனாலும் இவங்க ஓடுறத பார்த்தோன்னே பின்தொடர்ந்து வர்றதை பார்த்தோன்னே ஏற்கனவே அந்த இறைச்செல்லாம் கேட்டு இருக்காங்களா, அப்ப எல்லாருமே சேர்ந்து தான் வராங்கன்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்றாங்க, இவங்க முன்னால ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சிடறாங்க. சீரியர்கள் தீவிரத்தை என்ன செய்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடுற சமயத்துல என்ன செய்றாங்க, அவங்க கையில இருக்கிற தட்டு முட்டுகள், வழியில தின்பண்டங்களுக்கு வச்சிருந்தாங்க, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏற்கனவே குதிரைகள் கழுதைகள்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க, பொன் வெளியெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன செய்றாங்கன்னா, கையில வச்சிருக்கிற தட்டு முட்டுகள் முதற்கொண்டு என்ன செய்றாங்க, வழியில எரிஞ்சிட்டு தன்னுடைய பிராணன் மட்டும் தப்புனா போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஓட ஆரம்பிச்ச உடனே இப்போ வந்து இந்த 2 குதிரைகள்ல போயிட்டு இருந்தாங்கல்ல இவங்க சிறுகள்ல விரட்டிட்டு போனவங்க இப்போ என்ன ராஜா அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க, இப்படி சிறியர்களை வந்து நம்ம கொள்ளையிடலாம் வாங்க, அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே இப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த சிறியர் பாளையத்துக்குள்ள போய் என்ன செஞ்சுறாங்க, சகலத்தையும் என்ன செய்றாங்க, கொள்ளையிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு வந்தபடி அந்த கர்த்தருடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியில கர்த்தர் வார்த்தை சொன்னதின்படியாக மறுநாள் இது வந்து ராஜா அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு தான் நடக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபடி இன்னைக்கு ராத்திரியே என்ன செஞ்சுட்டு இந்த அற்புதம் நடந்துருச்சு. சிறியர்கள் எல்லாம் விரட்டி இப்போ சிறியர்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, கொள்ளையிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதன்படி அந்த சொன்னபடி என்ன செய்றாங்க, மறுநாள் காலையில என்ன செய்றாங்க, ராஜா ஒளிமுக வாசல்ல சொன்னபடி என்ன செய்றாங்க, அந்த 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு என்ன செய்து விற்கப்படுது. விற்கப்படும் போது இப்ப ராஜா தனக்கு கைலாக்கு கொடுக்குற மனுஷன் தானே சொன்னான், அந்த பிரதானி தானே சொன்னான். அவன் வந்து ஒளிமுக வாசல்ல விசாரிப்பா இருக்கிறான். அவன் என்ன சொன்னான், ஒளிமுக வாசல் ஜனங்களை என்ன சொன்னபடி ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ கூட்டத்தோட கூட்டமா என்ன செஞ்சுட்டாங்க, அவனை நெருக்கிப்படி எல்லாரும் கொள்ளையிட்டுட்டு பொருளை கொள்ளையிட போறாங்க, கொள்ளையிட்டுட்டு வராங்க. இப்போ எல்லாம் விற்கிற போது எல்லாரும் பட்டினியா கிடக்குறதுனால பொருட்களை வாங்கணும். வாங்க போறதுல எல்லாரும் கூட்டமா நினைச்சுறாங்க போறாங்களா, போகும்போது ஒளிமுக வாசல் இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் நினைச்சுறாங்க அவன் மேல அப்படி போறதுனால வாசல் இருக்கிற மேல எல்லாரும் விழுந்து என்ன செஞ்சுட்டாங்க, நெருக்கி மிதிச்சதுனால இப்ப அவன் என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். அப்போ இவன் காதால என்ன செஞ்சுட்டான், கேட்டுட்டான். இப்போ 2 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்லி காதால கேட்டுட்டான், கண்ணால கண்டுட்டான். ஆனா கர்த்தருடைய மனுஷன் சொன்னபடி என்ன செய்றான், நீ இது கண்ணால் காண்பா ஆனா நீ திங்க மாட்டான்னு சொன்னதுபடி இப்ப என்ன செய்றான், அவன் கண்ணால கண்டான் ஆனா அவன் திங்கல. என்ன செய்றான், மக்கள் மீது சொன்னால வானத்து மதகளை உண்டாக்குனாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னான்ல. இப்ப அதன்படி என்ன செய்யுது, கர்த்தர் நடக்கிறது. அதனால எல்லாரும் என்ன செய்றாங்க, பாக்குறாங்க, வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க. அதனால அவனுக்கு மட்டும் என்ன செய்யல, இது கிடைக்கல. இந்த சமயத்துல ஒளிமுக மாசம் நெருக்கி மிதிச்சதுனால என்ன செய்தான், செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக 8வது அதிகாரம்ல என்ன அப்படின்னா, இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது. இந்த சமயத்துல எலிசா என்ன செய்றான், எலிசா வந்து அந்த சுனேமல் என்ற ஸ்திரீ அங்க இருந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்க மேல் வீட்டுல கட்டி கொடுத்து அங்க இருக்கும்போது குழந்தை இல்லை அப்படிங்கிற போது என்ன செஞ்சான், கேஎஸ் மூலம் விசாரித்து குழந்தை இல்லைங்கனால அவங்க ஜெபிச்சு ஒரு குழந்தை வாங்கி கொடுத்தாருல. அந்த குழந்தை வந்து என்ன செஞ்சு திடீர்னு என்ன செஞ்சா பெருனா வளர்ந்துருக்கான். ஆனா அவங்க அப்பா அறுப்பா இருக்கிற இடத்துல இருக்கும்போது அவன் என்ன செய்வான், அங்க இருக்கும்போது தலை நோவுதுன்னு சொல்லுவான். உடனே வேலைக்காரங்களை அனுப்பி அவனோட தாயிட்டு வந்து விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அதுபடி தாயிட்டுன்னு விடும்போது அவன் காலையில இருந்து மத்தியாலம் வரைக்கும் என்ன செய்வான், தாயினுடைய மடியிலே படுத்துறது, அப்படி எரிச்சிருவான், செத்து போயிடுவான்னு சொல்லி பார்த்தோம். அந்த செத்து போன குழந்தைய என்ன செய்றா, தன்னுடைய கணவனுக்கு பிள்ளை செத்து போச்சு சொல்ல மாட்டா. சொல்லாதபடிக்கு ஒரு கழுதையில சேனை வச்சு கொடுக்குன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் அனுப்புங்கன்னு சொல்லுவா. அவருடைய அனுப்பி இதனுடைய மனுஷன் இடத்துல போய் இப்படி நீர் வந்து எனக்கு நீ கொடுத்த குழந்தை அடிச்சிரு, நான் உன்கிட்ட கேட்கல, அந்த வயதான காலத்திலும் நான் எனக்கு நயம் உண்டாக்க பண்றேன்னு சொன்னேன். ஆனாலும் குழந்தை கொடுத்து 15 மறிச்சு போச்சுன்னு சொல்லும்போது அவன் வந்து என்ன செய்யறா, கேஎஸ்எம்ல அனுப்பிவிடுவான், தடியை கொண்டு மேலே வைக்க சொல்லி. அப்போ பிள்ளை வந்து உயிர் பிழைக்கல. திரும்ப தீர்க்கதரிசியே வந்து அந்த பிள்ளை மேல 3 தடவை என்ன செய்யறா, குப்புற விழுந்து உள்ளங்காய் தன்னுடைய உள்ளங்காய் பிள்ளைகளுடைய உள்ளங்கையில உழவும் அப்படியே மேல குப்புறப்படுத்து எலும்பு பிள்ளை நினைச்சது உயிர் பெற்று வந்துச்சு சொல்லி பாக்குறோம்ல. இந்த கதையை வந்து இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசி தான் அந்த பிள்ளை உயிரோட எழுப்புனால இந்த கதையை வந்து எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறான், எலிசா தீர்க்கதரிசிக்கு
மூலமா நடந்த கதைகளை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எலிசா தீர்க்கதரிசி தன் உரித்த பிள்ளை தாயை நோக்கி சொல்றான், நீ என்ன செய்ய, இங்க பட்டணத்துல பஞ்சம் உண்டாகி போயிற்று, பஞ்சம் உண்டாக்குறதுனால நீ எழுந்து புறப்பட்டு எங்கேயா போய் சஞ்சரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சாவு இருக்கு, பஞ்சம் உண்டதுனால நீ எங்கேயா போய் பழிச்சுக்கோன்னு சொல்லி, இப்ப தேசத்துல இப்ப பஞ்சம் உண்டாச்சு பாத்துட்டு இருக்கோம்ல, நாளைக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துலதான் பஞ்சம் உண்டாகும்னு சொல்லுங்க. இந்த பஞ்சம் உண்டாக்கு முன்னால எலிசா தீர்க்கதரிசி இந்த குடும்பத்துக்கு சொல்லிட்டாரு. அதனால இவங்க என்ன செய்றாங்க, இந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே எலிசா தீர்க்கதரிசிலாம் உச்சரிக்கப்பட்டு இவங்க எழுதுற நேரம், ஏன்னா பஞ்சம் வந்து 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், எங்கேயாவது போய் நீ பிழைச்சிக்கோன்னு சொன்ன உடனே அந்த அந்த எலிசா உயிர்ப்பித்த ஸ்திரீ இருக்காள், இப்ப சொன்னேன்ல, அந்த ஸ்திரீ என்ன செய்றா, தன்னுடைய பிள்ளையோட குடும்பத்தோட சேர்ந்து எங்க போயிட்டான்னா பெலிஸ்தர் தேசத்துல போய் இருக்கிறா. அந்த பெலிஸ்தர் தேசத்துல போய் இருந்து அங்க போய் இருக்கிறா. 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிருச்சு. பஞ்சம் முடிஞ்சு இப்ப சம்மர் இளைச்ச தேசத்துல பஞ்சம் முடிஞ்சிருச்சு இல்ல, ஆகாரம் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பஞ்சகாலம் நீங்கிட்டுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இப்ப அந்த ஸ்திரீ தன்னோட குடும்பத்தோட என்ன செய்றா, தன்னுடைய தேசத்துக்கு வருதா. வரும்போது என்ன செய்றான்னா, இப்ப தன்னுடைய வீடு வயல் எல்லாம் மற்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. புறக்கணிச்சு எடுத்துக்கிட்டு சொந்தமா வாங்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அபகரிச்சுட்டாங்க. ஊர்ல இல்லைங்கிறனால இப்ப இவ என்ன செய்றா, ராஜாட்ட போய் என்ன செய்றா, முறையிட போறா. ராஜாட்ட போய் முறையிட, தன்னுடைய வயலுக்காக தன்னுடைய வீட்டுக்காக, ஏன்னா ஊர்ல இல்லைங்கிறனால மற்றவங்களை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நீ ராஜாட்ட முறையிட, இவங்க கொடுக்க மாட்டேங்காங்க, கொடுக்காதனால ராஜாட்ட போய் முறையிட்டு நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்கிறான். அங்க போயிருக்கிற சூழ்நிலையில தான் இப்ப ராஜாட்ட என்ன செய்றாரு, எலிசா தீர்க்கதரிசி நடந்த அற்புதத்தை எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கேயாசி இருக்காருல்ல, அந்த கேயாசி என்ன செய்றாரு, ராஜாவுக்கு இந்த காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். ராஜா அரண்மனையில கேயாசி, எலிசாவுடைய வேலைக்காரர் கேயாசி இந்த நடந்த சம்பவத்தை ராஜாட்ட சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்ப இவ தன்னுடைய தேசத்துல செழிப்பு கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்றா, இப்போ தன்னுடைய ஊருக்கு வந்து ராஜாட்ட வீட்டுக்கு வயலுக்கு முறையிட போறான். வாசல்ல போகவும் அந்த கேயாசி சொல்றான், இப்ப நான் எலிசா தீர்க்கதரிசி மூலமா அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த குழந்தையும் தாயுமே இப்ப என்ன செய்றாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்க வாசல் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேயாசி சொல்றான். அப்ப சொல்லிட்டு இருந்தேன்னா ராஜாவுக்கு அதிசயம். இப்போ ஏற்கனவே அந்த கதையை சொல்லி கொண்டு இருக்கும்போது அவளும் அதே வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுனால அவட்ட வந்து என்ன செய்றா, நீங்க அவட்ட கேளுங்க, இந்த அவள் தான், இவளுடைய பிள்ளைதான், இந்த பிள்ளைதான் உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன செய்றாரு, அவளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்றாரு, இப்படி கேஎஸ் சொன்னதுக்கு கதையை சொல்ற போது அவ வந்து என்ன செய்றா, ஆமான்னு சொல்லி எல்லாம் முறையிடுறா. இப்ப முறையிட்ட உடனே இப்ப ராஜாவுக்கு அவன் மேல இறக்கம் வந்துருச்சு. அதனால இப்ப என்ன செய்றாருன்னா, இவ ஏற்கனவே முறையிட தான் போயிருக்கிறா. போகவும் கர்த்தருக்கு இவளுக்கு என்ன செய்றாரு, அற்புதம் நடக்க வைக்கிறார். ஏன்னா பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் இவளை என்ன செஞ்சுட்டாரு, அற்புதமான வெளியில போய் சொல்லி காப்பாற்றி வந்தாச்சு. பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே திரும்ப கொண்டு வந்தாச்சு. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சதுனால கர்த்தர் என்ன செய்றாரு, இவளுக்கு அந்த பஞ்சகாலத்துக்கு முன்பாலேயே வெளியில போய் பிழைக்க சொல்லி ஒரு உத்தரவு அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்போ இங்க வந்த இடத்துல ராஜாவுடைய கண்களிலும் தய கிடைக்க கிருபை செஞ்சுட்டாரு. ஏன்னா ஜனங்கள் வயலும் எல்லாம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஆனா அங்க முறையிடும் போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ராஜா கொடுத்துதானே ஆகணும். ராஜாட்ட வரும்போது ராஜாவோட கண்களில் தய கிடைத்து இப்ப ராஜா அவரோட பிரதானி ஒருவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ விட்டு போன வீடு வயலெல்லாம் என்ன செய்ய, அவளுக்கு நீ கிடைக்கும்படி செய்ய அப்படின்னு சொல்றாரு. அவள் தேசத்தை விட்டு போன நாள் வந்து அவள் 7 வருஷம் விட்டு போயிருக்கா. அப்ப 7 வருஷத்துக்கு தக்க வருமானங்கள் எல்லாம் நீ அவனுக்கு கிடைக்கும்படி செய்யின்னு சொல்றாரு. 7 வருஷம் இருந்தாலும் பஞ்சம் தான், ஆனாலும் 7 வருஷத்துக்குள்ள ஆகாரங்கள்லாம் அவளுக்கு கிடைக்க முடியும், நீ செய்ய அப்படின்னு சொல்லி பிரதான என்ன செய்றாரு, செஞ்சிருக்கிறார். இப்ப இப்படி கர்த்தர் செஞ்சாரு, அவளுக்கு இதுல ஒரு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார். இந்த சூழ்நிலையில இப்ப இந்த கதை இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்தல சீரியர் தேசத்துல யாரு, ராஜா பெனதாத் தான் இருக்கிறார், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரியர் ராஜா பெனதாத் இருக்கிறா, இப்ப வியாதி ஆயிட்டான். வியாதி ஆனோடனே இப்ப எலிசா நினைச்சிருக்காரு, தமஸ்குக்கு வந்திருக்கிறாரு. சமரியால இருந்து தமஸ்குக்கு வந்துக்கிறார். வந்திருக்கிறார் செய்தியை அந்த பெனதாத்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்றான், தேவனுடைய மனுஷன் வந்து தமஸ்குக்கு வந்திருக்கான செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆசகேல் அவனுடைய ஊழியக்காரனை என்ன செய்றான், ஆசகேல் அவனுடைய ஆசைகளை என்ன செய்யறான்னா, நீ போய் கையில ஒரு காணிக்கை கொண்டு போய் தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் வியாதி நீங்கி நான் பிழைக்க மாட்டேனான்னு சொல்லி நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறான். அப்படி அனுப்பிவிடுவோம். இப்ப ஆசைகள் என்ன செய்யறான், அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போறவன் தமஸ்குக்கு போகிறேன்னு சொன்னா கையில சகல விதமான உச்சிதங்கள்
40 ஒட்டகங்கள்ல சுமையான காணிக்கைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்றான், அவனுக்கு எதிர்கொண்டு போறான். இப்படி போகும்போது சீரியா ராஜா வந்து இப்படி இடத்துல அனுப்பி விட்டார், உயிர் நீங்கி பிழைப்பானான்னு சொல்லி, வியாதி நீங்கி பிழைப்பானான்னு சொல்லி கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும்போது ராஜா எஸ்ஐ சொல்றான், வியாதி நீங்கி பிழைப்பாரு, ஆனாலும் சாகவே சாவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்லிட்டு அந்த தேவனுடைய மனசை தன்னுடைய முகத்தை திருப்பாத படிக்க என்ன செய்வான்னா, சலித்து போக மாட்டான், அழுறான். தீர்க்கதரிசி அழுறான். இவனை பார்த்த உடனே ஆசைகளை பார்த்த உடனே சலித்து போக மாட்டான், அழுறான். அழுத உடனே ஆசைகள் கேட்குறான், ஏன் அழுறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அப்படின்னு சொல்றான், நீ வந்து இந்த கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவன் வாலிபரெல்லாம் நினைச்சிருவா, நீ பட்டயத்தால கொன்று போடுவா, குழந்தைகள் எல்லாம் தரையோட கொன்று போட்டுருவா, கற்பதியெல்லாம் கீறி போட்டுருவா, அதனாலதான் நினைச்சிறேன் நீ இப்படி செய்யறதுனால நான் அழுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நீ வந்து அழ வேண்டிய தேவையில்லை, நான் எதுக்கு இப்படி செய்ய போறேன், இப்படி ஒரு இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நான் நாயா அப்படின்னு சொல்லி, நாயாவுக்கு முதியாரு ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு எலிசா சொல்றான், நீ சீரியா தேசத்து மேல நீ இருந்து என்ன செய்வா, நீ ராஜாவாவா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ராஜாவான்னு சொன்னோடனே நீ இப்ப என்ன செய்யறான், எலிசா விட்டு புறப்பட்டு தன்னுடைய ஆண்டவர் இடத்துல போறான். போன உடனே எலிசா எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பெனதாத் ராஜா கேட்கறான். அப்ப அவர் சொல்ல, நீ வியாதி நீங்கி பிழைப்பீர் அப்படின்னு சொல்றான். வியாதி நீங்கி பிழைப்பீருன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு சமுக்காலத்தை என்ன செய்யறான், அவன் மேல போட்டு நல்லா தண்ணியினால தோய்த்து நனைச்சு என்ன செய்யறான், மேல போட்டு மூடிட்டான். மூடினோடனே இப்ப யாருக்கிட்டே வியாதியில இருக்கிறவன இப்ப சமகாலத்துல தண்ணியில துவைத்து அது மேல முகத்தின் மேல விரிச்ச உடனே அவன் என்ன செஞ்சிடான், செத்து போயிட்டான். செத்து போன உடனே இப்ப ஆசகையில என்ன செய்றான், பரதாத்துக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையின்படி எலிசா சொன்னபடி என்ன செய்றான், இவன் ராஜாவாயிட்டான். இந்த சமயத்துல இப்ப இஸ்ரேல் ராஜாவாக ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்துல யோசபாத் நினைச்சான், இங்க இஸ்ரேல ராஜாவா இருக்கிறான். யோசபாத்தின் குமாரன் யோராவான்ல ராஜாவாகிறான். இப்ப வந்து இவங்க ராஜாவாகிறதுனால இவர்கள் என்ன செய்றாங்க, ஒருவருக்கு என்ன செய்றாங்க, இவங்களுக்குள்ள யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஆசைகள் இவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது அந்த ஆகாபினுடைய குமாரனுடைய யோராமும் யூதராஜனுடைய யோராமும் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இந்த ஆகாபுடைய யோராம் வந்து சீரிய தேசத்துல யுத்தத்துக்கு போகும்போது ஆசைகளோட யுத்தம் பண்றான். ஆசைகள் யுத்தம் பண்ணும்போது அந்த யோராம் என்ன செய்றான், ஆகாபுடைய குமாரனுடைய யோராம் என்ன செய்றான், சீரிய ராஜா ஆசைகள் யுத்தம் பண்ணும்போது அவன் காயப்படுறான். அவன் காயப்பட்டவனே இப்போ யூதராஜாவுடைய யோராம் என்ன செய்றான், இவங்க 2 சிநேகமா இருக்கிறனால சம்பந்தம் கலந்தனால அவனோட காயத்தை ஆற்றுக்கு அங்க போய் பார்க்க போறான். அங்க பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சு சொல்லி நாளை பார்ப்போம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக.